ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் போல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் வந்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன். அம்மா வந்து எங்கிட்ட சொல்லிட்டாங்க, நீயே போய் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரைட் ரைஸ் பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி நானே எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். அதோட சால்ட்டு நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். ஃப்ரை பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தான் நான் எல்லா ஸ்பைசஸுமே மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணுவேன். அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஆட் பண்ணி ரைஸில் வந்து ஆல்ரெடி மார்னிங் ஆஃப்டர்நூன் அம்மா வந்து செஞ்ச சாப்பாடு தான். அதனால் அது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கூட சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சக்தி சிக்கன் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெப்பர் பொடி. இது எல்லாமே நல்லா இந்த குளிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா காரசாரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆட் பண்ணியிருந்தோம். அப்புறம் உப்பும் தேவைப்படும், உப்பு ஆட் பண்ணிக்கணும், உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சில்லி சாஸ் வேறு எந்த சாஸுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். சோயா சாஸ் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். அது மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட நல்ல ஸ்பைசியான ரோட் சைடில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். அது சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.